துணியெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்க? ஊருக்கு போறதுக்கு. நேத்து தானே போயிட்டு வந்த, இன்னைக்கு எங்க போற? நான் போறதுக்கு இல்ல, நீ போறதுக்கு. நான் எதுக்கு ஊருக்கு போனோம்? காரணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருக்க வேண்டாம். நீ ஊருக்கு போயிரு. நான் சொல்லும் போது நீ வந்தா போதும். என்னம்மா பேசிட்டு இருக்க? ஊருக்கு போனா எந்த ஊருக்கு நான் போவேன்? அடடடடா, இவர் அப்படியே குழந்தை பாரு. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கல்ல ஐயே. அதேதாம்மா நானும் சொல்றேன். நீ எதுக்காக என்ன ஊருக்கு போக சொல்றேன்னு புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. இந்த பாரு கதிரு, தேவையில்லாம சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு நீ கிளம்பு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. நான் எப்ப சொல்றேனோ அப்ப வந்தா போதும். நீ கிளம்பு. மா, எனக்கு புரியல. நான் இங்க இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி என்னமா பண்ணிட்டேன்? ஏமா என்ன ஊருக்கு அனுப்புறதுல உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தாண்டா இருக்கு. என்ன பண்றது? இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்த்தா நாளைக்கு உன் வாழ்க்கையே கஷ்டமா போயிடும்னு பயந்துதான் இப்படி ஒரு முடிவே நான் எடுத்திருக்கேன். நீ இங்க இருந்தீனா கண்டிப்பா அந்த ரஞ்சனிய பார்க்காம பேசாம எல்லாம் இருக்க மாட்டடா. அது உனக்கு நல்லது இல்ல. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். கிளம்பு. நான் இங்க இருந்து போயிட்டா மட்டும் ரஞ்சனியை நினைக்காம இருந்தவே நினைக்கிறியா? இதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமா தெரியல? இங்க பாருமா, நான் ரஞ்சனியை மறக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம்லாம் இல்ல. தேவையில்லாம இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. டேய், இப்ப நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா? முடியாதுமா, என்னால ஊருக்கெல்லாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். நீ மட்டும் இப்ப கிளம்பி போகல அம்மா, அதுக்கப்புறம் நான்